ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லி பாருங்க, வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. இந்த வாரம் கோச்களை சாக் செய்யும் வாரம். இன்டர்நேஷனலும் சரி, இங்க லோக்கல் பிரான்சைசிலும் சரி, இரண்டு முக்கியமான கோச்கள் வந்து சாக் செய்திருக்காங்க. முக்கியமான டீம்கள். அதனால வந்து பெரிய சென்சேஷனா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமே. ரொம்ப சொல்லாதீங்க ப்ரோ. மியூச்சுவலி பார்ட்டட் வேஸ்னு டீசென்ட்டா சொல்லுங்க. ஆமா. இது என்னன்னா திடீர் பாசம் வந்த ஃபிளெமிங் ஃபேன்ஸ் வந்து பேசுறது. லைக் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் சாக் பண்ணுங்கன்னு பேசிட்டு, இப்போ வந்து ப்ரோ ஃபிளெமிங் எவ்வளவு பெரிய கோச் தெரியுமா, எவ்வளவு பண்ணியிருக்காரு தெரியுமா, அவர் வந்து டிபார்ட்டட் ஃப்ரம் த டீம் அப்படின்னு சொல்லிட்டு பாசமா பேசுறேன். பட் அது செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். நம்ம வந்து தே ஹேவ் டிபார்ட்டட் ஃப்ரம் த டீம், அவங்களோட ரெஸ்பெக்டிவ் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு சரி ஓகேங்களா. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கமெண்ட்ஸோட ஸ்டார்ட் பண்ணுவோமா? அந்த கமெண்ட் செக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டக் அவுட் ஸ்பான்சர் வந்து நம்ம கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். அடுத்த வீக்லி இப்படியெல்லாம் கிவ் அவே வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னன்னா, இன்னொரு 3 நாள் நாங்க வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம். வீக்கெண்ட் வரைக்கும் எடுத்துக்கோங்க. வீக்கெண்ட் வந்து நாங்க வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? சோ வந்து ஒரு 6 நாள் சொல்லியிருந்தா இப்ப 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ற மாதிரி டக் அவுட் சைடுன்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு வந்து அபிஷியலா யார் வந்து அந்த வின்னர்ஸ் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சோம். ஆல்ரெடி ஒரு 85 பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட இருக்கீங்க. சோ இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்படுறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும். நான் ஆடி போன வீடியோல சொல்லியிருந்தேன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாவும் போட்டிருந்தோம். சோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சி, ஒரு கேப், நீங்க வந்து உங்க ஃபேவரட் ஐபிஎல் டீம்ல இருந்து வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜஸ்ட் ஃபாலோ தி சிம்பிள் ரூல்ஸ் அண்ட் யூ கேன் ஆல்சோ பி தி வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கமெண்ட் செக்ஷன் பார்க்க போவோமா? அந்த கமெண்ட்ஸ் சொல்லும்போது போன வீடியோக்கு எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வந்துருந்தது. ஹரிஷ்மே சொல்லியிருந்தான் அந்த ரீல்ல. வீடியோ போட்ட 30 நிமிஷத்துல 30 கமெண்ட் வந்துருந்தது. நம்ம வீடியோ அவ்வளவு வரையா இருப்பா அப்படின்னு போய் பார்த்தா வீடியோ நாங்க ஏதோ வந்து இந்தியா இங்கிலாந்து ஓடிய ப்ரிவியூ தான் போட்டிருந்தோம். ஆனா அதுல வந்து முக்காவாசி கமெண்ட்ஸ் வந்து ஃபிளெமிங் சாக்க பத்தி பேசுங்கன்னு சொல்லிருந்தீங்க. அதான் 3 நிமிஷத்துல 30 கமெண்ட். ஆக்சுவலி 3 நிமிஷத்துல 30 கமெண்ட். அதான் பாக்குறேன் நானு. எல்லாமே வந்து ஃபிளெமிங் சாக்டு தான் இருக்கு. ஒருத்தங்க கூட அந்த வீடியோக்கு ஏத்த மாதிரி கமெண்ட் போட்டுருக்காங்க. அதுதான் பேசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா பேசுறோம். ஆனா இந்த வீடியோல பேச மாட்டோம். அதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு வீடியோ என்னென்ன மாதிரி கோச்சஸ் வந்து சிஎஸ்கே ஹையர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களில் அடுத்து பிரபுதேவா அந்த ஆடிஷன் ஓப்பன் நவ் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மேபி நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ வரும். கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன கோச்சஸ் எல்லாம் வந்து அவைலபிளா இருக்காங்க, அவங்களோட ஸ்டாட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஆஸ் யூஸ்வல் ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ் கிரிக்கெட்டர்மென்ட் ஸ்டைல் வீடியோ கண்டிப்பா வந்து உங்களுக்காக வந்து சேரும். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்? கமெண்ட்ஸ் பார்க்கும்போது முன்னாடி வீடியோஸ் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தீங்க. ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த 4th T20 ரிவ்யூ ஒன்று போட்டிருந்தோம். அதுல வந்து சிவம் துபே டிராப் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து நீ சொல்லியிருந்த. சரியா? அதுக்கு வந்து ஒரு கமெண்ட், ஏன்டா டே சிவம் துபே பண்ற ஸ்கேம் மட்டும் கண்ணுக்கு தெரியுது, கில்லி படுவா திலக் வர்மா பண்ற ஸ்கேம் ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? திலக் வர்மா ஏன் டீம்ல வச்சிருக்கீங்க? திலக் வர்மா ப்ராடிஜின்னு சொன்னோம்ல. திலக் வர்மா வந்து ப்ராடிஜியா வந்து ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்ட் 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி திணறிட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த ஒரு ரீசனுக்காகவே பினிஷர் ஆட வச்சு ஏதோ எப்படியோ வந்து வைக்கிறாங்க அப்படின்னு வைஸ் கேப்டன் லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருச்சு. ஆக்சுவலி ஒண்ணு இல்ல, 4-5 கமெண்ட் பார்த்தேன். இல்ல சேர்த்து ஒரு கமெண்டா சொல்லிட்டேன். சோ ஆக்சுவலி நீ தான் சொல்லணும். திலக் வர்மா நான் என்ன சொல்றது, அந்த வீடியோ பார்த்திருந்தா நீங்க சொல்லிருக்க மாட்டீங்க. ஃபுல்லா பார்த்திருந்தா ஐ மீன் மாட்டீங்க. நான் அதுலயே சொல்லியிருப்பேன், இன்னும் இந்த சீரிஸ் சான்ஸ் கொடுப்போம். இந்த சீரிஸ்லுமே வந்து சரியா விளையாடல. ஜிம்பாப்வே சீரிஸ்ல எடுத்துட்டாங்க, அதுலயுமே வந்து சரியா விளையாடலன்னா திலக் வர்மா டிராப் பண்றது தப்பே கிடையாது. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொசிஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா நான் சொல்லியிருப்பேன். அந்த ஒரு வீடியோல மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி வீடியோலயும் சஞ்சு சாம்சன் வீடியோல நான் சொல்லும்போது சஞ்சுக்கு ஒரு நியாயம் திலக் ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுக்கும் நான் தெளிவா இதே பதில் தான் சொன்னேன். ஃபுல் வீடியோ பாருங்க. எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வன்மத்தை இல்ல, நான் திலக் வர்மான வன்மத்தை கக்கியே ஆவேன் அப்படின்னா நீங்க கக்குங்க, பிரச்சனை கிடையாது. பட் ஆனா சொல்ல வரத புரிஞ்சுக்கிட்டு பேசு, அவ்வளவுதான் நான் வந்து சொல்லுவேன். இது சரி. ஆனா நம்ம போன வீடியோல வந்து மிஸ்டேக் ஒன்று பண்ணிருந்தோம். ஆக்சுவலி ஒரு நபர் தான் சுட்டி காட்டியிருந்தாரு. சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நம்ம வந்து ஆக்சுவலி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து டீம்ல எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்கேஸ் இஃப் கோலி இஸ் நாட் ஃபிட் அப்படின்ட்டு. அப்ப ஜெய்ஸ்வால் வந்து எடுக்கணுமா இல்ல இஷான் கிஷன் ஆட வைக்கணும் அப்படின்னு பேசியிருந்தோம். அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டுருந்தாரு, ஏன்டா டேய் இல்லாத ஜெய்ஸ்வாலுக்கு 2 நிமிஷம் பேசிட்டு இருக்கீங்களாடா, அவர் ஸ்பாட்லயே இல்லடா அப்படின்ட்டு. நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அங்க வந்து ஆமா அதை பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி போன நான் வந்து மைண்ட்ல வச்சிருந்தது, முன்னாடி வந்து ஓடிஐ சீரிஸ்ல விராட் கோலி ரீப்ளேஸ்மெண்டா வந்தார் ஜெய்ஸ்வால். சோ ரீப்ளேஸ்மெண்டா வந்துட்டு டைரக்டா விளையாட வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு மைண்ட்ல இருந்தேன். பட் ஆனா ரீப்ளேஸ்மெண்டா ஜெய்ஸ்வால் வருவார்ன்றது கன்ஃபார்ம் இல்ல. சோ அந்த ஆஸ்பெக்ட்ல இருக்கிற டீம் வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கணும். சோ அது வந்து ஒரு மிஸ்டேக் தான். எனக்கு ஆக்சுவலி மைண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னா, ஜெய்ஸ்வால் போன ஓடிஐ ஸ்குவாட்ல இருந்தாரா, எனக்கு அந்த மைண்ட்ல இருந்துச்சு. ஆமா ஜெய்ஸ்வால் இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது நான் அது டக்குன்னு இது பண்ணிட்டேன். அண்ட் ஆக்சுவலி அதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். செஞ்சுரி அடிச்சா ஸ்குவாட் வந்து டிராப் பண்ணிடுவாங்க, ஜெய்ஸ்வால் புரிஞ்சுக்க மாட்டியாடான்னு கேட்டா அடுத்து டிராப் பண்ணிருந்தாங்க. அதை பத்தி நான் கலெக்ஷன் கூட செஞ்சிருந்தேன். தெரியல டக்குன்னு ஸ்ட்ரைக்கால. பட் எனிவே தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் திஸ் அவுட். ஓகே, அதான் டிராப் பண்ணிட்டாங்க. நீ சொன்ன மாதிரி செஞ்சுரி அடிச்சா அடுத்த மேட்ச் அதுதான். அப்புறம் அடுத்த கமெண்ட், நாட் 3 சீனியர் பிளேயர் ஹரிஷ், நீங்க வந்து கேஎல் ராகுல் சீக்காவோட தத்து பிள்ளைய மறந்தீங்க. கோலி பும்ரா ரோஹித் மட்டும் நீங்க சொல்றீங்க. கேஎல் ராகுல் பத்தி சொல்ல மாட்டேன். சீனியர் பிளேயர் சொல்லுங்க. ஆக்சுவலி கேஎல் ராகுல் வந்து ஓடிக்கு ரெகுலரா விளையாடுற பிளேயர். அவர் அங்கேயே தான் இருக்க போறாரு. இவங்க தான் அந்த 3 பேருமே விளையாடுவாங்களா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தா
சொல்லியிருந்தோம். அதான் அவங்க தே கேவ் அ கம்பேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் போன கடைசி மேட்ச்ல வந்து விளையாடி இருந்தாங்க, ஆல் ஃபைன். பட் வந்து சொன்னேன். ஆனா பும்ரா வந்து கடைசி ஓடிஐ எப்ப திரும்ப விளையாடினாரு 2023 அந்த ஃபைனல்ஸ் தான் விளையாடி இருக்காரு. அதுக்கப்புறம் ஓடிஐ மேட்சே விளையாடல பும்ரா, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். சீனியர் பிளேயர்ஸ் எஸ் கேஎல் ராகுல் இஸ் ஆஃப் கோர்ஸ் சீனியர் பிளேயர் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டீம். அதுல மாற்று கருத்துக்களே கிடையாது. அப்படி பார்த்தா அந்த லிஸ்ட்ல நாங்க சுப்மன் கில் பேர் தான் சொல்லல, அதுக்கு அவர் சீனியர் பிளேயர் இல்லாம ஆயிடுவாரா? சோ எல்லாரும் அவர் தான் கேப்டன். என்ன கேட்டகரி எங்களுக்கும் புரியல. சரி ஓகே. அதுதான் கேப்டன் வேற. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு ஒரு கமெண்ட் இல்ல ஒரு டிஎம் ஒன்னு வந்துருந்துச்சு. இது மாதிரி ப்ரோ பிளமிங்க தூக்கிட்டாங்க, நம்ம தலைவர் பரத்தை வந்து அப்ளை பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஹெட் கோச்சுக்கு அப்ளை பண்ணுவோம் பரத். யூடியூப்லயும் ஒரு கமெண்ட் வந்திருந்தது ப்ரோ போன வீடியோக்கு, நெக்ஸ்ட் சிஎஸ்கே ஹெட் கோச் பரத் அப்படின்னு போட்டு ஒரு ஃபயர் இமோஜி போட்டு வந்து போட்டிருந்தாங்க. நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது. சிஎஸ்கேல எங்களை ஒரு அனலிஸ்டா கூட பரத்தை எடுத்துக்கிட்டா கூட சந்தோஷம் தான். பட் ஆனா வந்து அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, நிறைய கேட்வேஸ் எல்லாம் இருக்கு, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து எழுதி இருக்கணும், அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம வந்து அசால்ட்டா சொல்றீங்க. இந்த பாசன்ற பாஸ்கரன் படத்துல சொல்லுவாங்கல்ல, ரஜினி கமல் விஜய் சூர்யா ஹெவி காம்படிஷன் வச்சு அவங்கக்குள்ள தானே காம்படிஷன், இவனுக்கு என்ன அப்படின்ற மாதிரி. எனக்கு என்ன சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு கமெண்ட் போட்டா அதுக்கு அடுத்து சீரியஸா பேசிட்டு இருக்கு. அதுக்கு மென்டல் சும்மாங்க யூடியூப் சேனல் வச்சுட்டா அனலிஸ்ட் ஆகலாம், நிறைய பேர் அனலிஸ்ட் ஆயிருக்கலாம் இந்த நேரம். சரி விடுங்க, அதை பத்தி பேசிக்கிட்டு. ஓகேங்க, சோ ஐ திங்க் வில் ராப் த கமெண்ட்ஸ். இன்னும் 2-3 கமெண்ட்ஸ் இருக்கு, பட் அந்த கமெண்ட்ஸ் பத்தி இன்னும் போக போக வீடியோல வந்து தெளிச்சு விடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை பத்தி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஐ திங்க் we can start with the sacking of mutually departing ways with Fleming. அதுல ஸ்டார்ட் பண்ணுவோம். சிஎஸ்கே அண்ட் ஆக்சுவலி சிஎஸ்கே இல்ல, என்டையர் சூப்பர் கிங்ஸ் franchise and Flemings have mutually parted ways. மூணு டீம்லயுமே வந்து இஸ் நாட் கோயிங் டு பி தி கோச் எனிமோர். அத பத்தி அப்படியே ஒரு ரீல் ஒன்னு போட்டோம், பேசுறதுக்கு பெருசா ஒன்னும் இல்ல, என்னென்ன கோச்சஸ் ரிப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ரீல் ஒன்னு போட்டோம். பட் அதை பத்தி ஒரு டீடைல் வீடியோ முன்னாடி சொன்ன மாதிரி நாங்க போடுவோம். பட் இருந்தாலும் உங்களோட ஒப்பீனியன் சொல்லு, நல்ல மூவா இல்ல வந்து லெகசி வந்து நிப்பாட்டிட்டாங்க, லெகசி ஸ்டாப்டா? வாட் டு யூ திங்க்? சிம்பிள், அவர் இருந்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல லெகசியோட இருந்திருக்காரு. 7 கப் அடிச்சிருக்காரு சாம்பியன்ஸ் லீகும் சேர்த்து. அப்படின்றப்போ ஒரு கட்டத்துல கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கணும், அப்டேட் ஆக முடியல, அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா புது ஸ்ட்ராட்டஜி அவர் கொண்டு வந்தாரு, லைக் யங் பிளேயர்ஸ் வந்து க்ரோ பண்ணி விளையாட வைக்கணும்ன்றது. பட் அதுல அவர் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியல, இருக்கிற கேப்டனையும் சக்சஸ்ஃபுல்லா வந்து மெயின்டைன் பண்ணி டீமை வந்து எடுத்துட்டு போக முடியல, சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்து. அப்படின்றப்போ when he is not successful, not only CSK, TSK, JSK மூணுத்துலயுமே, இப்போ டிஎஸ்கே ரொம்ப அடி வாங்கிடுச்சு. போன கடைசி 2 நாள் பாத்தீங்கன்னா எலிமினேட்டே ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து லீக் ஸ்டேஜ்ல வந்து எலிமினேட் ஆறாங்க டிஎஸ்கே. சோ இந்த மாதிரிலாம் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களோட சேச்சுரேஷன் பாயிண்ட் சிஎஸ்கே வந்து மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுல மட்டும் நீ விட்ட போச்சு அப்படின்ற மாதிரி கடைசியில அதுலயும் வந்து விட்டதுனால இதுக்கு மேல ஃபிளெமிங் வச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து டிபார்ட்டட் இஸ் வேஸ். ஃபிளெமிங் கிட்ட டீசெண்டா சொல்லிருப்பாங்க, யூ ஷுட் ஹேவ் டிபார்ட்டட் இஸ் வேஸ்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு வழியா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு போல. சரி ஓகே, நான் தான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், லைக் வந்து இந்த சீசனே எடுத்துட்டு ஒரு புது கோச்சை இந்த சீசன் வச்சுக்கிட்டு அவர் டீம் கூட கொஞ்சம் ஜெல் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து மெகா ஆக்ஷன்ல பிளேயர்ஸ் எடுத்து டீம் ஃபார்ம் பண்றதும் கரெக்டா இருக்கும். ஒரு வருஷம் அவருக்கு ஒரு பேண்ட் வித் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட் இன் மை பெர்ஸ்பெக்டிவ். நல்ல வேளை எம்எல்சில அடி வாங்கினானுங்க. ஒருவேளை எம்எல்சில அடி வாங்காம அங்கேயும் திரும்ப குவாலிஃபை ஆனாங்க, திரும்ப சப்சிருப்போம். நல்ல கப் அடிச்சிட்டு இருந்தா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க. அடுத்து 10 வருஷத்துக்கு டேரா போட்டிருப்போம் அப்படி ஃபிளெமிங். ஓகே, அதான் ஆக்சுவலி வந்து எங்க 2 பேருக்குமே வந்து நல்ல டிசிஷன் தான் எங்களுக்கு தோணுது. லைக் நான் சொல்லியிருந்தேன், லைக் மேபி இன்னும் 1 இயர் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பிகாஸ் ஆஃப் சிஎஸ்கேஸ் லெகசி. அவங்க வந்து அவங்கள பத்தி தெரியும், சிஎஸ்கே அப்படிலாம் பகிரங்கமா சாக் பண்ண மாட்டாங்க நினைச்சு நான் சொல்லியிருந்தேன். பட் ஹரி சொல்லியிருந்தது என்னன்னா இந்த வருஷமே சாக் பண்ணாதான் 1 இயர்ல வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப சொன்னதான் ஜெசிகா அந்த வீடியோ சொல்லியிருந்தான். பட் எய்தர் வே we both wanted the same thing, that Fleming to be removed from CSK. Finally it has happened, sooner the better அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ வந்து the sooner it has happened the better it will be. யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்றது பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே, அதை நம்ம அடுத்த வீடியோல வச்சுப்போம். அடுத்து இன்னொரு கோச் சாக் பண்ணாங்க, அதை பத்தியும் பேசிடுவோம். எஸ், பிரெண்டன் மெக்கலம் ரெட் பால் கிரிக்கெட், அதாவது வந்து டெஸ்ட் மேட்சஸ்ல இருந்து இஸ் நாட் கோயிங் டு பி a coach anymore for England. ஒயிட் பால்ல வந்து கண்டினியூ பண்ண போறாரு. பேசிக்கா அந்த பேஸ் பால் எரான்னு சொன்ன அந்த ஒரு ஃபார்மேட்ல இருந்து அவர் தூக்கிட்டாங்க. பேஸ் பால் எரால வந்து இங்கிலாந்து ஒரு பேஸ் பால் மாதிரி போட்டு பரட்டி எடுத்துட்டாங்க எல்லா சைட்லயும். சோ வந்து அவங்களோட வின்னிங் ஸ்ட்ரீக் ரொம்ப அடிப்பட்டதுனால இதுக்கு மேல போதுண்டா சாமி, என்கிட்ட தாங்கிறதுக்கு தெம்பிலடா அப்படின்ட்டு தள்ளி விட்டாங்க தலைவனை. ஆமா, ஆக்சுவலி அவங்க வந்து இனிஷியல் ஃபேசஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி மெக்கலம் ஏரால ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வருஷம் நம்ம அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்தியாக்கு அகைன்ஸ்டா எஜ்பாஸ்டன்ல நினைக்கிறேன் ஒரு 350 சேஸ் பண்ணுவாங்க, ரூட்டும் பேர்ஸும் அடிப்பாங்க. அதான் அவருடைய ஃபர்ஸ்ட் மேட்ச். 5th டெஸ்ட் டிரா பண்ணுவாங்க ஓகே இந்தியாக்கு அகைன்ஸ்டா. அந்த மேட்ச்ல தான் அந்த பேஸ் பால் வெறித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து ஓரளவுக்கு நல்லா ஆடிட்டு வந்தாங்க. ஆசஸ் எல்லாம் வந்து அடி வாங்கிட்டு வந்தாலும் மீதி சீரிஸ் நல்லா அடிச்சிருந்தாங்க. இப்ப கடைசி 9 மேட்ச்ல 7 மேட்ச் தோத்துருக்காங்க. இதை வச்சு இங்கிலாந்து கிரிக்கெட் போர்ட் கம் டு கன்க்ளூஷன் தட் போதுசாமி நீ வந்து முட்டை போண்டாக்கு மாவு பசியே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து வந்து லிமிடெட் ஓவர் ஃபார்மேட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, எங்கே கோச்சாரு அப்படின்ட்டு. அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் விச் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து சிஎஸ்கே ஓட கோச்சிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்றோம். ஆக்சுவலி இங்கிலாந்தோட டெஸ்ட் டீமுக்கே வந்து நிறைய கோச்சிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. ஜானதன் டாடா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானுக்கு இப்ப ரீசெண்டா வந்து கோச் பண்ணாரு. அதுவும் இல்லாம ஒரு நல்ல வெல் நோன் பேட்ஸ்மேன் ஃபார் இங்கிலாந்து ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப். ஆக்சுவலி ஃபிளின்டாஃப் பாத்தீங்கன்னா ஒரு அகாடமியா வச்சு நடத்திட்டு இருந்தாரு அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம். சோ இப்பவுமே வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சோ கோச்சிங்ல அவர் இன்னுமே இருக்காரு, அவரு கூட ஒரு நல்ல ஆப்ஷனா பார்க்கலாம். இங்கிலாந்து லயன்ஸோட கோச் அவர் தான். இங்கிலாந்து
இங்கிலாந்து லயன்ஸ் அந்த அந்த டீமோட கோச் அவர் தான் இப்போ கூட. ஓகே, ராகுல் டிராவிட கூட ஒரு ஆப்ஷனா வந்து எடுத்துட்டு வந்தாங்க. நான் நிறைய இடத்துல பேசிட்டு இருந்தாங்க. பட் ஹீஸ் ஆல்சோ குட் ஆப்ஷன். ஒரு நல்ல டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு எப்படி ஒரு டெம்பரமெண்ட் வேணும். ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் சொல்றேன். டொமஸ்டிக்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல வந்து லைக் வந்து ராகுல் டிராவிட் ஸ்ரேயஸ் விளையாடுற ஒரு டீம் வந்து கோச் பண்ணிருப்பாரு. அது என்னென்ன டீம் எல்லாம் சரியா தெரியல. அப்போ டேயோட எண்ட்ல வந்து கடைசியில ஸ்ரேயஸ் ஒரு 6 அடிச்சிருப்பாரு. ராகுல் டிராவிட் வந்து கூப்பிட்டு தலைமையிலே கொட்டி, நான் எவ்வளவு நல்ல பிளேயர் நீ, டேயோட கடைசியில இப்படி ஒரு ரிஸ்கி ஷாட்டுக்கு போவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் டெஸ்ட் மேட்ச்க்கு ஏற்ற மாதிரி டெம்பரமெண்ட்ல வந்து நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் ராகுல் டிராவிட். அவரு கூட தாராளமா இந்தியா ட்ரை பண்ணாடி கூட இவங்க ட்ரை பண்ணலாம் இங்கிலாந்து. அதுக்கப்புறம் இப்போ ரிட்டையர் ஆன தலைவர் நம்ம பிளெமிங்க கூட வந்து ட்ரை பண்ணலாம். ரிட்டையர் ஆனாரா? சிஎஸ்கே டிபார்ட்டடா, சாரி. ஓகே. அவரு கூட ட்ரை பண்ணலாம். ஆமா, ஆக்சுவலி நீ பிளெமிங்னு சொல்லும்போது ரெண்டுமே பாசிபிள்ரா. ஒன்னு வந்து பிளெமிங் இங்க இங்கிலாந்தோட டெஸ்ட் கோச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி பிரெண்டன் மெக்கலமும் பார்த்தோம்னா சிஎஸ்கே உடைய கோச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி ஆகலாமா ப்ரோ? ஏன்னா நியூசிலாண்டோட ஓடிஏ அண்ட் லிமிடெட் ஓவர்ஸ் கோச்சா வந்து பிளெமிங் சாரி பிரெண்டன் மெக்கலம் இருப்பாரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ப்ரோ சிஎஸ்கே கோச் ஆக முடியும் அப்படின்ற சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விக்கு பதில் அடுத்த இருக்கிற நேம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆண்டி ஃபிளவர் இஸ் ஆல்சோ இன் கன்டென்ஷன் ஃபார் கோச் பொசிஷன் ஃபார் இங்கிலாந்து டெஸ்ட் டீம். சரிங்களா? எப்படி ஆண்டி ஃபிளவர் ஆக முடியும்? அவர் தான் ஆர்சிபிக்கு கோச்சா இருக்காரு. 2 முறை கப் அடிச்சு கொடுத்திருக்காரு தொடர்ந்து. அவர் வந்து ஆர்சிபி கோச்சா இருக்க போறாருன்னு போது எப்படி ஆக முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டே வந்து பதில் சொல்லிருக்காங்க. பேசிக்கா அவங்களுக்கு முன்னாடி கிளாஸ் இருந்துச்சு போல. லைக் நீங்க வந்து இங்கிலாந்துக்கு கோச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வேற எந்த பிரான்சைஸ் டீம் கோச் பண்ண முடியாது அப்படின்ட்டு ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி பிரெண்டன் மெக்கலம் வரும்போது ஒரு கேகேஆரோட கோச்சா தான் இருந்தாரு. அதை ரிசைன் பண்ணிட்டு தான் வந்து இங்க வந்தாரு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இங்கிலாந்து கிரிக்கெட் கோச்சா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஸ்பிட் கோச்சிங் பண்ணலாம். அதே சமயத்துல வந்து ஐபிஎல் டீமையோ இல்ல வேற பிரான்சைஸியோ வந்து நீங்க கோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வரிசையில் ஆண்டி ஃபிளவர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி கோச்சா இருந்துகிட்டே இங்கிலாந்தோட டெஸ்ட் கோச்சாவும் ஆக முடியும். அட் சேம் டைம் பிரெண்டன் மெக்கலமாலையும் பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோட லிமிடெட் ஓவர்ஸ் கோச்சா இருந்துகிட்டே இங்கேயும் ஐபிஎல் கோச்சா ஆக முடியும். சோ சிஎஸ்கே அவரும் கோச்சா வர முடியும். சரிங்களா? இதை சொல்லிட்டு கடைசியா 2-3 நேம்ஸ் இருக்கு. ஜஸ்டின் லாங்கர் கேன் ஆல்சோ பி a coach and ஃபைனலா மைக் ஹேசன் அவரும் ஆர்சிபி முன்னாடி கோச்சா இருந்த ஒரு நபர் தான். சோ நான் கடைசியா சொன்ன ஒரு 4-5 நேம் பாத்தீங்கன்னா அந்த ஆண்டி ஃபிளவரா இருக்கட்டும், பிளெமிங்கா இருக்கட்டும், அரிசோனா டிராவிடா இருக்கட்டும், ஜஸ்டின் லாங்கரா இருக்கட்டும், எல்லாமே ஃபாரின் ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ்ல ரவி அஸ்வின் பேரும் வந்து ரீசெண்டா அடிபட்டுச்சு. ஜஸ்ட் நீங்க ஆல்ரெடி பார்க்கல அப்படின்னா கிரிக்கெசி ஜான்ஸ் வந்து ட்விட்டர்ல போட்டிருந்தா அப்படி இந்த மாதிரி அஸ்வின் வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு அப்படின்ட்டு. சோ பேசிக்கா இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு இஸ் ஓபன் டு ஆல் ஆப்ஷன்ஸ். இங்கிலாந்து ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்ல, ஃபாரின் ஆப்ஷன்ஸும் வந்து நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட் யாரு ஃபில் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி இப்ப நினைச்சு பாருங்க, இப்ப டிராவிட் கோச்சா இருக்காருன்னா டே 1 எண்ட்ல பெத்தலோ பக்கெட் யாரோ வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஷாட் ஒன்னு அடிக்க போய் அவுட் ஆயிட்டா என்ன பண்ணுவார் டிராவிட்? அவ்வளவுதான், 2வது நாளே ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாரு. எனக்கு இந்த டீமே வேலைடா போறடா அப்படின்ட்டு. நீ டிராவிட் சொல்றியா? நான் ஆக்சுவலி மீம் ஒன்னு பார்த்தேன். அஸ்வின் வந்து சொல்ற மாதிரி நீ வந்து டே 1 எண்ட்ல சொல்றல, டே 1 ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி ஷாட் அடிக்க போய் அவுட் ஆயிட்டு அஸ்வின் வந்து திண்டுக்கல் டிராகன்ஸ் இருக்கும்போது திட்டு வரல இப்படி யாரையோ சரத்குமார் நினைக்கிறேன் அந்த மாதிரி வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற மாதிரி பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு 3-4 வருஷமா ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடிட்டாங்க. திடீர்னு வந்து ஒரு புதுசா ஒரு கோச் ஒரு அல்ட்ரா அக்ரெசிவ் அப்ரோச் இல்லாம அல்ட்ரா டிஃபென்சிவ் அப்ரோச்சுக்கு போறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க என்ன கோச் அப்படின்ட்டு. ரவி சாஸ்திரியுமே ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கோச்சா இருந்திருப்பாரு. 2-3 இயர்ஸாவே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு சக்சஸ்ஃபுல் டெஸ்ட் கோச் தான் ஆக்சுவலி அவர் இருந்த பீரியட்ல. ஆக்சுவலி இந்தியாக்கு எனக்கு தெரிஞ்ச அவர் இன்னும் கொஞ்சம் நல்ல கோச்சா இருந்திருக்க வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. மேபி அது பாலிடிக்ஸ்னு சொல்ல மாட்டேன், பட் சம்திங் ஹேப்பன் தட் டிட்ன்ட் வொர்க் அவுட். இங்கிலாந்துல மேபி நல்லா இருந்திருப்பாரோ. அவருக்கு இன்னும் இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் தெரிஞ்ச ஒரு ஆள் அவர் ஆக்சுவலி நல்லா தெரிஞ்ச. ஆக்சுவலி ரவி சாஸ்திரியோட டிரான்சிஷன் எப்படி இருந்துச்சுன்னா ராகுல் டிராவிட் உள்ள வந்தாரு. அந்த அண்டர் 19 டீம் நல்லா இருந்ததுனால ராகுல் டிராவிட் ஓகே நல்லா பண்றாருன்னு சொல்லிட்டு மெயின் டீமே வந்து கொடுத்தாங்க. அப்படிதான் டிரான்சிஷன் ஆச்சு. அப்படியே வந்து எதுக்கு இந்த ஃபார்மேட் இந்த ஃபார்மேட்னு சொல்லிட்டு மொத்த ஃபார்மேட் நீங்களே எடுத்துக்கோ டிராவிட் அப்படின்னு சொல்லிட்டு டிராவிட் கிட்ட கொடுத்தாங்க. ஆமா, அண்ட் கடைசியா நீ ஃபார்மேட்னு சொல்லும்போது இதே ஒரே ஒரு அப்டேட் மட்டும் சொல்லிக்கிறேன். சோ ஹாரி ப்ரூக் இஸ் மோஸ்ட் லைக்லி டு பி தி டெஸ்ட் கோச் டெஸ்ட் கேப்டன் அப்படின்ற மாதிரி நம்ம பாத்துறோம். இதே இப்போ வந்து இல்ல அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு சொல்லிருக்காங்க. பிகாஸ் 3 ஃபார்மேட் கேப்டன்சி நாங்க வந்து பார்க்கல. இட் வில் பி டூ மச் ஃபார் an individual. அதனால நாங்க அந்த ஸ்டெப்புக்கு போக மாட்டோம். சோ who will be the next டெஸ்ட் கேப்டன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. டெஸ்ட் கோச்சும் அவங்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறி தான், டெஸ்ட் கேப்டன் வந்து கேள்விக்குறி தான். பிகாஸ் ஸ்டோக்ஸ் மெக்கலம் 2 பேருமே போயிட்டாங்கன்னு போது ரிச்சர்ட் கோல்ட் அதாவது வந்து ECB உடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் கோச் அப்பாயிண்ட் பண்ணுவோம். கோச் அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு யாரை வந்து கேப்டன் போடுறது பார்த்துட்டு டிசைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. மோஸ்ட் லைக்லி இட் மைட் பி ஜோ ரூட் டு பிகின் வித். ஒரு இன்டரிம் கேப்டன் மாதிரி ஒரு 2 சீரிஸ் ஆரம்பிச்சிட்டு அந்த வரிசையில் எத்தனை நாளைக்கு வந்து கேப்டனா வச்சிருப்பாங்க. இன்டரிம் கேப்டன் அதான் சொல்றேன். 2 சீரிஸ்க்கு ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு வழி நடத்துறதுக்கு ஒரு கேப்டனா வச்சுட்டு அதுக்கப்புறம் மேபி ஜேக்கப் பெத்தலோ இல்ல ஓவர் கேட்ட ஒரு ஆப்ஷனா பாப்பாங்களோ. பெண்ட கேட்டு டீம்ல இருக்கணுமானே டிஸ்கஷன் இருக்கும் நினைக்கிறேன். அவன் ஆடுற ஆட்டத்துக்கு எப்ப பார்த்தாலும் 50 அவுட் ஆயிடுறான். டெஸ்ட் கிரிக்கெட்டுக்காக உயிரே கொடுப்பேன்னு வந்து பேசிட்டு இருக்காரு. எந்த கிரிக்கெட்டுக்கும் போகாம அதுதான் பாப்பாங்க. பட் ஓவர் இட் இஸ் ப்ரூக் இருக்க வாய்ப்புகள் கம்மி. உயிரை கொடுக்கலடா, உயிரை எடுக்கிறாடா வந்து உயிர் எடுக்க மெக்கலம் புலம்பிட்டு இருப்பா சரக்கடிச்சு நேரம். அவன் தான்டா பெரிய வேலையா பார்த்துட்டு போயிட்டா அப்படின்ட்டு. சரி ஓகேங்க அதான். பட் எனிவே யார் வேணா இருக்கட்டும் பட் ப்ரூக் இருக்காதுன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆஸ் யூசுவல் இங்கிலாண்டோட ஓடிஐ ஃபர்ஸ்ட் லைன் அப் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. எப்பவுமே வந்து ஒரு நாள் முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பத்தி நம்ம பேசுவோமே, அதெல்லாம் பெரிய டாபிக். சோ ஓகே அது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நோட்டபிள்
நோட்டபிள் சேஞ்சஸ் நீ என்ன நினைக்கிற பரத்? அதுல ஆக்சுவலி ஒரு நோட்டபிள் சேஞ்ச் பார்த்தேன். லைக் வந்து இவங்க ஜேக்கப் பெத்தல வந்து ஓப்பனிங் ஆட வச்சுட்டு லியாம் டாசனை வந்து ஆட வச்சாங்க. நான் ஆக்சுவலி என்னோட லைன் அப்ல ரேகான் அகமது ஓப்பனர் சொல்லியிருந்தேன். அது இல்லாம ரேகான் அகமது பதிலா லியாம் டாசன் இஸ் ஒன்லி சேஞ்ச் அண்ட் ஜேக்கப் பெத்தல் ஓப்பனிங் த பேட்டிங். இதுல சில பேர் கமெண்ட் போட்டுருந்தீங்க ஜேக்கப் பெத்தல் ஓப்பனிங் ஆட போற முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இசிபி உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி. அதுல ஒருத்தர் எக்ஸ்ட்ரா போயிட்டு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்காதீங்க, ரேகான் அகமது ஓப்பனிங்லாம் ஆடவே இல்ல, ஜேக்கப் பெத்தல் தான் லைன் அப் பாருங்க அப்படின்னு வந்து லைன் அப் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இசிபி அந்த மாதிரி ட்வீட் எதுவுமே போடல, அபிஷியலா எதுவுமே போடல. நிறைய எக்ஸ்பர்ட்ஸாலையும் நிறைய கமெண்டேட்டர்ஸாலையும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஜேக்கப் பெத்தல் மைட் ஓபன் த பேட்டிங். தெளிவா சொல்றேன், மைட் ஓபன் த பேட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஃப்டர் த ஸ்குவாட் வாஸ் அனௌன்ஸ். எனக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் ஸ்டுவர்ட் பிராட் சொல்லியிருந்தாரு, நல்லா ஞாபகம் இருக்கு. ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணி அந்த மான்செஸ்டர் மேட்ச் அப்பதான் ஆக்சுவலி செகண்ட் மேட்ச் அப்பதான் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ அவர் எக்ஸ்ட்ரா நியூஸ் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி ஜேக்கப் பெத்தல வந்து ஓப்பனிங் ஆடுறது கூட வாய்ப்பு இருக்கு, ரேகான் அகமது வந்து பேக்கப் ஓப்பனர் மாதிரி அப்படின்ட்டு. பட் நான் என்ன நினைச்சேன்னா இங்கிலாந்து won't do that change because அவங்க வந்து லைன் அப் ஃபிக்ஸ்டா இருப்பாங்க. நான் அந்த ஓடி ஸ்குவாட் ப்ரிவியூலயும் அதான் நான் சொல்லியிருப்பேன். அவங்க ஒவ்வொரு பிளேயருக்கு ஒரு ரோல் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 டவுன் பெத்தல் ஃபிக்ஸ், 3 டவுன் ப்ரூக் ஃபிக்ஸ், 4 டவுன் பட்லர் ஃபிக்ஸ், 5 டவுன் கரன், 6 டவுன் ஜாக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனா அதை வந்து மாத்த மாட்டாங்கன்னு நினைச்சு நான் அப்படி சொல்லியிருந்தேன் சரிங்களா. பட் இப்போ இங்கிலாந்து வந்து ஒருபடி மேல போயிட்டு அவங்க அதை மாத்திருக்காங்க. பட்லர் 4 டவுன் ஜாக்சன் எல்லாருக்குமே ஒரு 1 அப் ப்ரமோஷன் மாதிரி கிடைச்சிருக்கு, which I thought they won't do. அதனால தான் பெத்தல் நான் வந்து ஓப்பனிங் சொல்ல. பட் எனிவே எக்ஸ்பர்ட் சொன்ன மாதிரி நடந்துருச்சு, அதான் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். So yes, speaking of which, Liam Dawson might be a good option, but still I kind of feel that they should have gone with Rehan Ahmed as an opener. பெத்தல் எனக்கு இப்ப எங்க தெரியுமா பிரச்சனை ஆகும். இப்போ பெத்தல் இவங்க வந்து ஓப்பனிங் ஆடி ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. If it's a failed experiment, they are definitely going to struggle because டாப்ல இப்ப 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, பெத்தல் டக்கெட். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா சாம் கரன் is the only left hander coming at 5 down or 6 down. நடுவுல எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ். மீன்வைல் இவங்க பெத்தல் 2 டவுன்ல வச்சிருக்கிறப்போ அந்த பேலன்ஸ் இருந்துச்சு. 2 டவுன்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஓப்பனிங்ல டக்கெட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், திரும்ப வந்து 5 டவுன்ல 6 டவுன்ல கரன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படினும் போது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேலன்ஸ் அவங்களுக்கு வந்துட்டே இருந்துச்சு. சோ அது நான் ஒரு மாதிரி பாக்குறேன். இட் will be interesting to see what பெத்தல் does as an opener. RCB-க்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல, அது நம்ம பார்த்தோம். சோ சேஞ்ச் இன் ஃபார்மேட் வெச்சுக்கோங்களேன் இந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் நம்ம முன்னாடி பேசுன மாதிரி. பட் ஆனா ஓகே, இங்க வந்து அந்த டிஃபரன்ஸ் வருது உங்களுக்கு. அது எப்படி இவங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுதா அஃபெக்ட் பண்ணலையான்றது இந்த சீரிஸ்ல தெரிஞ்சுவாங்க. அதாவது பொதுவா ஐபிஎல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மேட்டரா இல்ல, பிகாஸ் ஐபிஎல் ஒரு ஈக்குவல் சைஸ் கிரவுண்ட் தான் மோஸ்டா. பட் இங்கிலாந்து மாதிரி ஒரு டிஃபரண்ட் சைஸ் கிரவுண்ட்ஸ்ல இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் மைட் ப்ரூவ் ஹெல்தி. அதான் நான் அப்பவே சொல்லிருப்பேன், ஒரு கிரவுண்ட் சைஸ் டிஃபரெண்டா இருந்தா அது மேக் சென்ஸ். ஓடிஐ கிரிக்கெட்ல எனர்ஜி நிறைய தேவை, லைக் வந்து ரொம்ப டயர்ட் பிளேயர்ஸ். சோ ஃபீல்ட் பொசிஷன் மாத்திட்டே இருக்கும்போது அதுவும் ஒரு ஆஸ்பெக்ட் தான். கண்டிப்பா கண்டிப்பா கரெக்ட் தான், ஒரு சேஞ்ச் ஒன்னு உருவாக்கும். கரெக்ட். சோ இங்கிலாந்து அப்படியே பார்த்தாச்சா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தீவுகள். என்ன தீவுகள்? மேற்கிந்திய தீவுகளா? மேற்கிந்திய தீவுகள் கரெக்ட் தானா? மேற்கிந்திய தீவுகள் தான். வெஸ்ட் இண்டீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சீரிஸ் நடக்குது. எஸ், நியூசிலாந்து டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு சீரிஸ் ஒன்னு போயிட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஓடிஐ முடிஞ்சு. அதுல வெஸ்ட் இண்டீஸ் வந்து பயங்கரமா வந்து விளையாடி ஜெயிச்சிருக்காங்க. நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 267 ரன்ஸ் வந்து போஸ்ட் பண்றாங்க, which is good enough for the pitch அப்படின்ற மாதிரி. ஓகே தான் அந்த ஸ்கோர் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனா வெஸ்ட் இண்டீஸ் ஆன் அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணி முடிக்கிறாங்க. கேப்டன் ஷை ஹோப்பும் கேசி கார்த்தி வந்து சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கொடுத்து முடிச்சிருப்பாங்க. இதுல பவுலிங்ல ஸ்பெஷலா சொல்லணும், அல்சாரி ஜோசப் வந்து சூப்பரா போட்டு ஒரு 4 விக்கெட் ஹால் எடுத்திருப்பாரு. அவர் அக்கம்பனி பண்ற மாதிரி நியூ யங் சென்சேஷன் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ்னே சொல்லலாம். ஒரு ஸ்பின் பவுலர், லெஃப்ட் ஆர்ம், அதாவது குல்தீப் யாதவ் மாதிரி, சைனா மேன் குல்தீப் யாதவ் மாதிரி போடக்கூடிய ஒரு பவுலர். விட்டல் லாஸ் ஒரு சென்சேஷனா வந்துட்டு இருக்காரு. அண்டர் 18ல சூப்பரா போட்டாரு. பார்த்தா உடனே வந்து மேடன் கால் அப் வந்து கொடுத்துட்டாங்க. அவரு பாத்தீங்கன்னா அந்த பேட்டிங் கண்டிஷன் பிச்சுன்னு சொன்னாங்க, அதுலயே வந்து அந்த திருப்பி நல்லா போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு ஃபர்ஸ்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்படி ஒரு கதையா வெஸ்ட் இண்டீஸ் சூப்பரா விளையாட்டாங்களா? செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா முடிச்சு. கயானால வந்து விளையாடுறாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் வெஸ்ட் இண்டீஸ் ஆடுறாங்க. இந்த வாட்டி ஒரு 138 ரன்ஸ்க்கே வந்து பண்டில் அவுட் ஆயிடுறாங்க. லைக் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 64-0 இருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா அப்புறம் டக்கு ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ், ஒண்ணுமே பண்ண முடியல வெஸ்ட் இண்டீஸ். தடுமாற்றம். அது அந்த பிச்சில் பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரீஸ் இருந்துச்சு, ஸ்விங் மூமெண்ட்டுமே அசிஸ்ட் பண்ணுச்சு, ஸ்பின் நல்லா எடுத்துச்சு. சரி, நம்ம தலைவர் ஒருத்தருக்கு அந்த யங் பவுலரு ஸ்பின் கண்டிஷனே இல்லாம வந்து ஸ்பின் நல்லா போட்டாப்ல, இங்க எப்படி போடுவாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த வேலையில் போட்டு தர்மடி அடிச்சு வச்சிருக்காங்க. எவ்வளவுடா 6 ஓவர் 40 ரன் கொடுத்து வச்சிருக்க. அப்படியே விட்டல் லாஸ். அவரு வந்து சரியா போடல. சரி, இது எப்படி டிஃபெண்ட் பண்றாங்க பார்த்தா நியூசிலாந்து வந்து சேஃபா ஆடி அதுலயுமே 5 விக்கெட் விட்டு ஒரு 141 ரன்ஸ் அடிச்சு வந்து ஜெயிச்சிருவாங்க நியூசிலாந்து. ஆமா, தேங்க்ஸ் டு தட் மைக்கேல் பிரேஸ்வெல் அண்ட் டாம் லாத்தம்ஸ் பார்ட்னர்ஷிப் டுவர்ட்ஸ் தி எண்ட். ஆக்சுவலி நியூசிலாந்துன்னு பார்க்கும்போது நியூசிலாந்து பவுலிங்ல இந்த முறை ஜேடன் லெனாக்ஸ் வந்து ஒரு 5 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. அவருமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஆக்சுவலி இந்த டீம் நியூசிலாந்து டீம்ல பார்த்தா they have more spinners who can trouble the opponent batter compared to West Indies. நான் பார்த்தேன் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா அவங்களோட சாண்ட்னர் இருக்காரு, இப்போ ஜேடன் லீனாக்ஸ் ஒருத்தர், அதுக்கப்புறம் மைக்கேல் பிரேஸ்வெல் அண்ட் டீன் ஃபாக்ஸ்கிராஃப்ட் வந்து எடுத்தாங்க. அவர் வந்து நல்லா ஸ்பின் போடக்கூடிய ஆள் தான், மிஸ்டேக் இந்த மாதிரி போடுவார். அவர் 4 பேர் 40 ஓவர் ஸ்பின் போடக்கூடிய எபிலிட்டி நியூசிலாந்து இருந்துச்சு. ஆனா கான்ட்ரரி நீங்க வெஸ்ட் இண்டீஸ் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் லுக்ஸ் லிட்டில் டிப்ளீட்டட் ஆன் பேப்பர். காரிபியர் இருக்காரு, ஓகே. குடகேஷ் மோட்டி ஹஸ் பீன் எக்ஸலென்ட் த்ரூ அவுட், எப்பவுமே அது ஓகே தான். இப்போ விட்டல்ல வந்திருக்காரு, பட் ஸ்டில் இன்னுமே அந்த ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி கொஞ்சம் மிடில் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எனக்கு என்ன டவுட்னா இவங்க ராஸ்டன் சேஸை இந்த மாதிரி பிச்சில் எடுத்துட்டு போக மாட்டாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. பிகாஸ் ஒரு 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அந்த டீம்ல. ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம்னா அவ்வளவு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ராஸ்டன் சேஸ் கேன் டெஃபினெட்லி ப்ரூவ் ஹேண்டி இன் தீஸ் கைண்ட் ஆஃப் பிச்சர்ஸ். நான் டைம் அண்ட் டைம் அகைன் பாத்திருக்கேன்.
கயானா பிச்சில் எடுத்துட்டு போலாம். தேர்ட் மேட்ச் கயானால தான் பை தி வே. சோ ஐ திங்க் ஐ அம் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு மேக் த சேஞ்ச். அமீர் ஜங்குக்கு பதிலா மேபி ராஷன் சேஸ் இந்த டீம் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு நான் நினைக்கிறேன். அதான் முன்னாடி நம்ம வெஸ்ட் இண்டீஸ் பத்தி ரொம்ப இதுவா பேசிட்டு இருந்தோம். லைக் வந்து என்னடா இந்த டீம் ஜெயிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். சீனியர் பிளேயர்ஸ் வச்சு நல்லா ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா யங் பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து யங் பிளேயர்ஸ் வச்சு நாங்க ட்ரை பண்றோம், அடி வாங்கினாலும் பரவாயில்லன்ற மாதிரி நிறைய யங் பிளேயர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. மேபி அதனால ராஸ்டன் சேஸ்க்கு ஒரு இடம் கிடைக்கலையோ. மேபி அதான் ஒரு பாசிபிள் ரீசன் அதுவா தான் இருக்கும். பட் நீ வந்து விட்டல் லாஸ்ன்னு சொல்லியிருந்த ஸ்பின்னர் வந்து அண்டர் ரேட்டட் போட்டாரு, டக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. திரும்பவும் சொல்றேன், நீங்க வந்து இப்போ இந்தியால ஒரு லெக் ஸ்பின்னரா இருக்கீங்களா, நல்லா போடுறீங்களா, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கா, தயவு செஞ்சு கிளம்பி வெஸ்ட் இண்டீஸ் போயிருங்க. நீங்க போனாலே எடுத்து போட்டுருவாங்க டீம்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு லெக் ஸ்பின்னருக்கு பயங்கர பஞ்சம், யாருமே நல்லா போடுறது இல்ல. சோ எஸ் நான் சொல்லணும்னு நீயே சொல்லலாம் கடைசியா எப்போ வந்து நல்ல லெக் ஸ்பின்னர் ஆகும். நீயே மேற்கிந்திய தீவுகளுக்கு எல்லாம் பாக்குற, நம்ம ஊர்லயே வந்து வெஸ்ட் லெக் ஸ்பின்னருக்கு பஞ்சமா இருக்குது, ஸ்பின்னருக்கே நல்ல ஸ்பின்னருக்கே பஞ்சமா இருக்குது. ப்ரோ இப்ப எல்லாம் சொல்லாத ப்ரோ, அப்புறம் சில கேங் அடிக்க வருவாங்க நம்மள. யாரு நீ சொல்லி T20 மேட்ச் தான் நம்ம பார்த்தோம் ப்ரோ. அதுதான் ப்ரோ, நம்ம வருண் சக்கரவர்த்தி ஐயா, ரவி பிஷ்னாய், ஓ ஸ்பின்னர் சொல்றியோ, ஓகே ஓகே. வருண் சக்கரவர்த்தி தான் சேர்த்து அடிப்பாங்க. ரைட். ஆக்சுவலி குல்தீப், ஆமாண்டா, யுசித் சஹல்லாம் இவங்க தெரியல, அவரு ஃபீட் அவுட் ஆயிட்டாரா, காலி ஆயிட்டாரு. ரவி பிஷ்னாய் ஹோப்பா இருந்துச்சு இந்த சீரீஸ்ல வந்து இதுவா இருப்பான்னு, அவரும் வந்து டமால் அடிச்சு அனுப்பிச்சுட்டாங்க. வேற யாருதான் இருக்கா ஸ்பின்னர்னு பார்த்தா வாசி. இதுல நம்ம ஐபிஎல்ல இந்த சிவாங் குமார் ஆக்சுவலி நல்லா போட்டாரு, அவரு எடுத்துட்டு வரணும். ஆமா அதுதான், அதை நம்ம பார்ப்போம். சரி ஓகே, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆக்சுவலி லெக் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வராங்கடா. எந்த டீமே பெருசா லெக் ஸ்பின்னர்ஸ், இந்த அடில் ரஷீத் மட்டும் என்னடா பால் டைல் நம்ம உடம்பு ஒண்ணு பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த அடில் ரஷீத், ஆடம் சம்பா மட்டும் தப்பிச்சுட்டே இருக்கானுங்க வச்சு. அந்த டீம்ல அவங்க தவிர வேற லெக் ஸ்பின்னர்ஸே இல்ல, வர விட மாட்டாங்க. அவ்வளவு சூப்பரா அவங்க மேட்ச் போட்டே இருக்காங்க. அது வேற லெவல். உண்மையிலேயே அந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் மெயின்டைன் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஆதில் ரஷீத் வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு எப்படி ஒரு இம்ரான் தாயிரோ அது மாதிரி வந்து விளையாடினே இருப்பாரு கடைசி இருக்கும். ஆடினே இருப்பேன் அப்படின்ட்டு தலைவன் ஆடினே இருக்கான். ஓகே கைஸ், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம டொமஸ்டிக் அப்டேட்ஸா வேற என்ன இருக்கா? இன்டர்நேஷனல் அப்டேட். இன்டர்நேஷனல் அப்டேட்ஸ் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து அந்த பிபிஎல் அப்டேட்ஸ் பார்த்துருமா. எல்லாரும் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த முதல் மேட்ச் சென்னையில் நடக்குது. எஸ் இட் ஹஸ் பீன் அனௌன்ஸ்ட் அபிஷியலி. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பழைய நியூஸ் தான். வீக்லி அப்டேட்ல அப்படிதானே பழைய நியூஸ் தான் எடுத்துறது புதுசா சொல்லுவாங்க. அந்த வருஷம் ஆல்ரெடி பேசிட்டு இருந்த ரூமர்ஸ் தான் தட் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் பிபிஎல் ஆஃப் தி நெக்ஸ்ட் சீசன் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் இன் சென்னை அப்படினு இப்போ அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டரும் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து அதை வந்து முடிவு பண்ணிருக்காங்க. சோ எஸ், பெர்த் ஸ்காச்சர்ஸ் தி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் will take on the Melbourne Renegades in Chennai in Chepauk December 12th மேட்ச். டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளா இல்ல, பட் டிக்கெட்ஸ் அவைலபிளா வந்துச்சுன்னா நீங்க மேட்ச் போவீங்கன்னா சொல்லுங்க, நம்மளும் சும்மா ட்ரை பண்ணி ஒரு vlog ஒன்னு போட ட்ரை பண்றோம். அதுக்கு அடுத்து ஆக்சுவலி நிறைய நோட்டபிள் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஃபிக்சர்ஸ் இப்போ ரீசெண்டா விட்டுருக்காங்க. பை தி வே பிபிஎல் ஃபிக்சர்ஸ் விட்டாங்க. அந்த பிபிஎல் ஃபிக்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் அவங்களோட ஹோம் கிரவுண்ட மாத்திட்டாங்க. ஆஃப்டர் 14 or 15 years of association with the Marvel Stadium, இப்போ ஃபைனலா மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் ஆர் மூவிங் அவுட் ஆஃப் இட். மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டான MCG வந்து ஹோமா வைக்க போறாங்க. ஒன் ஆஃப் தி ஹோம் கிரவுண்ட்ஸ் ஃபார் देम அபார்ட் ஃப்ரம் தி டாக்லாண்ட்ஸ் ஸ்டேடியம்ல ஆடுவாங்க. அதுவே செகண்ட் ஹோம் கிரவுண்டா இருக்க போது. அந்த தேர்ட் ஹோம் கிரவுண்ட் சேப்பாக்கு ஒரு மேட்ச் ஆட போறாங்க. அப்படினும் போது 3 டிஃபரெண்ட் வென்யூஸ்ல வந்து ஹோம் கேம்ஸ் வந்து ஆட போறாங்க. MCGன்னு சொல்லும்போது இட்ஸ் ஆல்வேஸ் பீன் a ஹோம் கிரவுண்ட் ஃபார் மெல்போர்ன் ஸ்டார்ஸ். சரிங்களா? இப்போ மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வெர்சஸ் மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் ரெண்டு மெல்போர்ன் டர்பியுமே வந்து பாத்தீங்கன்னா மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டான MCG தான் ஆட போறாங்க. which is an interesting choice. and 2-3 வருஷம் கழிச்சு கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு மேட்சஸ் நடக்க போகுது. ஆக்சுவலி கிறிஸ்மஸ் ஈவ் நடுல 24th of டிசம்பர்ல வந்து மேட்சஸ் இல்லாம இருந்துச்சு. இப்போ அந்த மேட்சுமே வந்து பேக் டு ஆக்ஷன். அந்த பிக்சர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்பயும் போல இந்த பிக் பேஷ்லயும் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி ஆஸ்திரேலியன் டெஸ்ட் பிளேயர்ஸ் ஆர் கோயிங் டு மிஸ் அவுட் பிகாஸ் ஆஃப் 2 டெஸ்ட் சீரிஸ் that's going to happen. ஒரு 4 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் அகைன்ஸ்ட் நியூசிலாந்து ஸ்டார்டிங் இந்த ஒரு டிசம்பர் ஸ்டார்டிங்ல இருந்து ஜனவரி ஸ்டார்டிங் அந்த சீரிஸ் போகும். அதனால அதுல மெஜாரிட்டி மிஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்து ஒரு 15 days கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இஸ் டிராவலிங் டு இந்தியா ஃபார் பார்டர் கவாஸ்கர் சீரிஸ். அதுமே வந்து மிஸ் பண்ண போறாங்க. அப்படின்னும் போது ஒன்ஸ் அகைன் அந்த ஒரு கேள்வி வந்துட்டே இருக்குங்க. பிக் பேஷ்னும் போது சீனியர் பிளேயர்ஸ் இல்லாம நீ நினைச்சு பாரு, ஸ்டீவ் ஸ்மித் இல்ல, பேட் கமின்ஸ், ஹேசல்வுட், ஸ்டார்க், லியான் யாருமே இல்லாம ஒரு இருக்க மாட்டாங்க. ட்ரேவிஸ் ஹெட் பாத்தீங்கன்னா இங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அடி நடிப்பாரா? அங்க போய் பார்த்தா அவர் ஆடவே மாட்டாரு. பிகாஸ் இஸ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் தி டெஸ்ட் ஸ்குவாட். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அதனாலே கடைசி 2-3 சீசனா தோத்துட்டே வராங்க. அவங்க என்ன பண்றது? மார்க்கி பிளேயர் எடுத்துக்கிறாங்க. ஒரு மேட்ச் ஆச்சு ஆடுவாரா நம்பி எடுத்துட்டே இருப்பாங்க. அவர் வரவே மாட்டாரு. டெஸ்ட் ஆடிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு போயிருவாரு. அதான் முக்கியமான மேட்சா இருக்கும். ஃப்ரண்ட்ல தோத்துருவாங்க, ஹெல்மெட் எடுவாங்க. இதான் அவங்களோட கதையா இருக்கு ஃபார் தி கோர்ஸ் ஆஃப் இயர்ஸ். அலெக்ஸ் கேரிமே அதே மாதிரி தான். சோ வந்து இது நம்ம சொல்லிட்டு பட் யா இன்ட்ரெஸ்டிங் டு see பிக் பேஷ் கமிங் டு சேப்பாக். இது ஆக்சுவலி ஸ்போர்ட்டிங் சைட தாண்டி ரெண்டு பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் ஒன் வே டு யுனைட் போத் தி கண்ட்ரீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டெமோக்ராட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி 2 countries அப்படின்ற மாதிரி பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆஸ்திரேலியா கிட்ட நம்ம ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? மேபி இருக்கலாம். இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ற யாராச்சும் தெரிஞ்சா கமெண்ட் போடுங்க. நாங்க தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒண்ணு இல்லன்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். சொல்லுங்க ஏதாவது இருந்தா தெரிஞ்சுக்கிறோம். சரி ஓகே, ஆஸ்திரேலியா பிக் பேஷ்னு பார்த்துட்டோம். இப்போ அப்படியே நம்ம டிராவல் பண்ணி திரும்ப இங்கிலாந்துக்கு வந்தோம் அப்படின்னா இங்க வந்து வைட்டாலிட்டி பிளாஸ்டோட குரூப் ஸ்டேஜஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸ் நடக்க போகுது. யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வைட்டாலிட்டி பிளாஸ்ட் குரூப் ஸ்டேஜுக்கும் அடுத்து நடக்க போற
குவார்டர் ஃபைனல்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2 months கேப் வச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு ஃபார் த ஃபேன்ஸ் as well as ஃபார் த பிளேயர்ஸ் as well. பிகாஸ் குரூப் ஸ்டேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 100 நடக்கும். நடுவில் வந்து டெஸ்ட் சீரிஸ் ஒரு 2 மேட்ச் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வைட்டலிட்டி பிளாஸ்ட் ஒரு 1.5 மாசம் 2 மாசம் கழிச்சு வைக்கும்போது அந்த கண்டினியூட்டியே போயிடும். ஆமா எவன்டா ஜெயிச்சான், என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நீ இன்னும் இருக்கல சரி வா அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து அந்த செட்டப்பை வந்து மாத்திட்டாங்க, அந்த ஃபார்மேட்டை மாத்திட்டு ஜூலை 11th, அதாவது என் பர்த்டே அன்னைக்கு தான் வந்து நடந்து முடிஞ்சு வைட்டலிட்டி பிளாஸ்ட். இங்க வந்து லைட்டா ரிசீவ் பண்ணிட்டாங்க. சொல்ல மறந்துட்டு நேயர்களே, நம்ம பரத்தோட பர்த்டே வந்து ஜூலை 11 இப்பதான் முடிஞ்சுச்சு. அதான் எல்லாம் மறந்துட்டீங்க, அதனால நானே வந்து லைட்டா வந்து தெளிச்சு விட்டேன். சரி ஓகே, அதான் கைஸ், அன்னைக்கு தான் வந்து வைட்டலிட்டி பிளாஸ்டோட குரூப் ஸ்டேஜ் மேட்ச் நடந்துச்சு. இப்போ ஜூலை 15 அன்னைக்கு பாத்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸ் நடக்க போகுது. சரிங்களா, இதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் அப்படின்னா, ஜூலை 15 தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாண்டோட இன்னொரு மேட்ச் நடக்க போகுது. என்னடா ஓடிஎஃப் சீரிஸ் கேட்டீங்கன்னா கிடையாது, இது கிரிக்கெட்டே இல்ல, வேர்ல்ட் கப் மேட்ச், செமி ஃபைனல்ஸ் அகைன்ஸ்ட் அர்ஜென்டினா. இங்கிலாந்து குவாலிஃபை இருக்காங்கல்ல, அந்த மேட்ச் நைட் மேட்ச். சரியா, இங்கிலாந்து பொறுத்தவரைக்கும் நைட் மேட்ச், நைட்ல நடக்கும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க வைட்டலிட்டி பிளாஸ்ட் அப்படின்னா, அந்த மேட்சோட கோயின்சைட் ஆயிடக்கூடாது, ஏன்னா வந்து அங்கதான் ஃபேன்ஸ் போவாங்க, உங்களுக்கே தெரியும், ஃபுட்பால் தான் ஃபேன்ஸ் அதிகம் கிரிக்கெட்டோட. அப்படி இருக்கும்போது அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வைட்டலிட்டி பிளாஸ்ட் ஷெட்யூல் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டைம் படி 11:30 PM ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து இப்போ ப்ரீபோன் பண்ணி 9 o'clock ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சிட்டாங்க. அண்ட் அதை வந்து பிராட்காஸ்ட் பண்ற ஃபாக்ஸ் ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்க 4 மேட்ச்ல ஒரு மேட்ச் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவோம், அந்த ஒரு மேட்ச் வந்து கண்டிப்பா எங்களுக்கு வந்து கோயின்சைட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து புஷ் பண்ணி 9 o'clock வந்து மாத்திருக்காங்க. சோ இப்போ ஒரு மேட்ச்ல 4 மேட்ச்மே புஷ் பண்ணிட்டாங்க இசிபி. 3 மேட்ச் 9 o'clock, ஒரு மேட்ச் 9:30 ஸ்டார்ட் when it comes to IST. அந்த 4 மேட்ச் ஃபிக்சர் பாத்தீங்கன்னா நார்த்தாம்ப்டன் ஷேர் டேக்ஸ் ஆன் கிளாஸ்டர்ஷயர் இன் நார்த்தாம்ப்டன், சரே டேக்ஸ் ஆன் நாட்டிங்ஹாம் இன் நாட்டிங்ஹாம், டெட் பிரிட்ஜ்ல வந்து மேட்ச் நடக்கும். சாமர்செட் வெர்சஸ் யார்க்ஷயர் இன் லீட்ஸ், யார்க்ஷயரோட ஹோம் கிரவுண்ட். அண்ட் கடைசியா இருக்கிற பிக்சர் ஹாம்ஷயர் வெர்சஸ் எசெக்ஸ் இன் சவுத்தாம்ப்டன். இப்போ லாஸ்டா நடந்து முடிஞ்சது 5th T20 நடந்துச்சுல, அந்த வெளியில நடக்க போகுது. சோ ஜெயிக்கிறவங்க அடுத்து அப்படியே மேட்சஸ் வந்து நடத்துவாங்க. சோ யார் ஜெயிப்பாங்க, யார் குவாலிஃபை பண்ணுவாங்க. கிரிக்கெட்லயே ஒரு பெரிய மலை, ஃபுட்பால்லயும் ஒரு பெரிய மலைன்ற மாதிரி கிரிக்கெட்ல வந்து நல்லா ஜெயிச்சு விளையாடி T20ல நம்பர் 1 டீம் ஆனாங்க. ஃபுட்பால்லயே வந்து நார்வே கூட ஜெயிச்சு இப்போ வந்து அர்ஜென்டினா கூட வந்து ப்ராக்ரஸ் பண்ணிருக்காங்க. செமிஃபைனல் ஆட பரத். ஆமா செமிஃபைனல். நான் அதை ஃபாலோ பண்றது இல்ல ஃபுட்பால், பரத் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாப்ல. ஆமா ஆக்சுவலி அது வந்து ட்ராஃபிஸ் கமிங் ஹோமா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய போயிட்டு இருக்கு. ஜெயிச்சிட்டாங்கன்னா சமபா அகைன்ஸ்ட் ஆல் தி ஆட்ஸ். ட்ராஃபி ஹோம் இங்கிலாந்துக்கா அர்ஜென்டினாக்கா? இங்கிலாந்துக்கு தான், எப்பவுமே இங்கிலாந்து தான் சொல்லுவாங்க, ட்ராஃபி கமிங் ஹோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இட்ஸ் கமிங் ஹோம், இட்ஸ் கமிங் ஹோம்னு வந்து ஃபேன்ஸ்லாம் பாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உண்மையிலேயே இஃப் இட் கம்ஸ் ஹோம் இட்ஸ் a great thing, great achievement for England. அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்ட் கப்பா இருக்கும். அவர் நிறைய கேள்விப்பட்ட இது மாதிரி அர்ஜென்டினாக்கு வந்து ஃபேவரா நடக்குது. இங்க எப்படி ஐசிசி வந்து இந்தியாவை சப்போர்ட் பண்றாங்களோ அது மாதிரி அர்ஜென்டினா வந்து அங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க FIFA வேர்ல்ட் கப் அப்படின்ற மாதிரி. ஒரு ரெஃப்ரி எல்லாம் வந்து தூக்குனாங்களா மேட்ச் விட்டு, லைக் ஃபவுல்ஸ் வந்து ப்ராப்பரா பாத்து கொடுக்கல அப்படின்னு நிறைய கேள்வி. ஓகே இது வந்து நம்ம வந்து ஃபுட்பால் டெர்மெண்ட் அப்படின்னு ஒரு சேனல் இருந்தா அதுல பேசிக்கலாம். இது கிரிக்கெட் டெர்மெண்ட் அப்படினால அந்த டிஸ்கஷன் இங்க வேண்டாம், ஏன்னா நம்ம பேசுறது நிறைய டாபிக் இருக்கு. அடுத்த நாள் நம்ம வைட்டலிட்டி பிளஸ் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்கக்கூடிய டொமஸ்டிக் அப்டேட் எம்எல்சி யூஎஸ்க்கு போயிடும். அப்படியே பாரு, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, யூஎஸ் அப்படியே டிராவல் பண்ணி போறோம். எஸ் யூஎஸ் பாக்கும்போது எம்எல்சில ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். எஸ் டிஎஸ்கே ஆஃபிஷியலி எலிமினேட்டட். அது எப்ப அதுவும் வீடியோ எடுக்கும்போது நான் போன வீடியோல ஜேஎஸ்கேன்னு சொல்லிருப்பேன். இந்த ஜேஎஸ்கே டிஎஸ்கே ஒரு பெரிய ரோதனை. ஆமா, அது எல்லாத்துக்கும் அந்த எம்ஐ வரும்போது பிரான்சைஸ் குழப்பிக்கிட்டே இருக்கும். எம்ஐ எமிரேட்ஸா, எம்ஐ நியூயார்க்கா, இல்ல எம்ஐ என்னடா கேப் டவுனா அப்படின்ட்டு. தயவு செஞ்சு மாத்துங்கப்பா பேரை, கடுப்பா இருக்கு ஃபாலோ பண்றதுக்கு ரேட்டிங்கா இருக்கு அப்படின்ட்டு. ஓகே whatever, டிஎஸ்கே எலிமினேட்டட். ஓகே, சியாட்டில் ஆர்காஸ் எலிமினேட்டட். ஓகே, நைட் ரைடர்ஸ் ஃபேன்ஸ் பத்தி எவனோ ஒருத்தர் சொல்லியிருந்தா, இங்க வாப்பா 2 மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் கன்ஃபார்மா இவங்க ஃபைனல்ஸ் போவாங்கடா, கப்படி காட்டி ஃபைனல்ஸ் போவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அடுத்த 3 மேட்ச் தொடர்ந்து தோத்துட்டாங்க. அதுக்கு தலைவர் வந்துகிட்டு இவன் வாய வச்சதுனாலதான் தோத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். இப்ப சொல்றா டாப் 2ல முடிச்சு they qualified for the அந்த குவாலிஃபயர் 1 ஆட போறாங்க அகைன்ஸ்ட் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ். ஜெயிச்சா ஃபைனல். அப்ப வந்து வாய் வச்சு திருஷ்டி கழிச்சு விட்டான். இப்போ வந்து வலி வந்து கிளியர் ஆயிடுச்சு. எல்லையா இருக்கு. நெவர் ஆக்சுவலி அந்த டீம் நான் சொல்றேன்ல, ஃபர்ஸ்ட் அந்த வீடியோல சொல்லும்போது தான், அந்த வீடியோல சொன்ன மாதிரி தான், அவங்க ஆக்சுவலி டீம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் எப்பவுமே ஆன் பேப்பர். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் எல்லாமே ஒரு மோஸ்ட் அந்த என்ன சொல்ல பிரைம தாண்டின பிளேயர்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அவங்க வந்து ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா அந்த டீம் அடிச்சுக்க ஆளே இல்ல. சூப்பரான ஒரு டீம்னு சொல்லியிருந்தேன். அதான் இந்த சீசன் நடந்துச்சு. சுனில் நரேன் எப்பயும் சுனில் நரேன் ஒரு ஓகே தான். ஹோல்டர், ரசல் ஸ்பெசிபிக்கா, ரவுமன் பவல் அண்ட் காலின் மன்ரோ 4 பேருமே ஃபார்முக்கு வந்து அடிச்சு நவுத்திட்டாங்க. அண்ட் they are into the qualifier as I told earlier. And second வந்து ஜெயிக்கவே முடியாத மேட்ச் டிஎஸ்கே அகைன்ஸ்டா, அது வந்து ரவுமன் பவல் அடிச்சு கொடுப்பாரு. ரவுமன் பவல் அப்படி அடிச்சு நான் பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில. உண்மையிலே இப்படி ஒரு மனுஷன் வந்து அடிக்காத மனுஷன் அடிச்சா டீம் ஜெயிக்காம என்ன பண்ணணும் சொல்லுங்க. அதான் ரவுமன் பவல் இல்ல, ரவுமன் பவர் அப்படின்ட்டு நாங்க டிசைட் பண்ணோம். சரி ஓகே, அதான் சோ வந்து அந்த டீமே ஆக்சுவலி நல்லா இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா மேத்யூ ட்ராம்ப் அப்படின்ட்டு வந்து அவரு செம்மடி அடிக்கிறாரு வச்சு, சும்மாலாம் இல்ல, மனுஷன் வந்து வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கு. அதான் அந்த டீமே ஆக்சுவலி நல்லா இருக்குடா. அந்த நான் இப்பவுமே சொல்றேன் ஃபைனல்ஸ் கண்டிப்பா போயிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கப் அடிக்கிற ஒரு கண்டெண்டர்னா கண்டிப்பா
LA United ஆர் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ். ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் குறுக்கே இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி எல்லாம் டாப் 3ல இருக்கவங்க 12 பாயிண்ட்ஸ். 4வது ஒருத்தர் இருக்காம பாருங்க, MA நியூயார்க். அவன் மட்டும் 10 பாயிண்ட்ல வந்து சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, நம்மளுக்கு கீழே 2 பேர் இருக்காங்க, நம்ம வந்து சாக்ரஸ் ஆயிட்டோம் அப்படின்ட்டு. எப்பயும் போல அவனுக்கு அப்படிதான். MI நியூயார்க்ல ஆனா வந்து டோன்ட் ரைட் தம் ஆஃப். இப்படிதான் லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா 3 வின்னோட குவாலிஃபை ஆகிட்டு கடைசி 3 அவங்க லீக் ஸ்டேஜ்ல 3 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா வந்து எலிமினேட்டர் 1 குவாலிஃபயர் அப்புறம் வந்து ஃபைனல் ஜெயிச்சு 3 மேட்ச் ஜெயிச்சு கப் அடிச்ச டீம் அந்த டீம். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த வருஷம் அது கஷ்டம் தான் சொல்லுவேன். இந்த வருஷம் எய்தர் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் ஆர் LA United மைட் வின் இட். என்னோட தாட்ல ரெண்டுமே ஈக்குவல் பேஸ் டீம் தான். சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் சூப்பர் ஸ்ட்ராங்கான டீம் தான். பட் ஸ்டில் ஐம் கிவிங் த லைட் எட்ஜ் டுவர்ட்ஸ் LA United ஜெயிப்பாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் பாப்போம். ஒரு பயாசின்ற மாதிரி நான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ லைக் த டீம். அந்த டீம் எப்பவுமே எனக்கு பிடிக்கும். வாழ்த்துக்கள், முடிச்சு விட்டாச்சு. சரி, ஓகேங்க. உள்ளூர் வெளியூர் எல்லாம் பார்த்தாச்சு. உள்ளூர்ல இன்னும் ஒரு சின்ன KSCA மகாராஜ் டிராஃபின்னு ஒரு நடந்துட்டு இருக்குல்ல, அது வந்து பரத் வந்து ஃபாலோ பண்ணி சொல்லிட்டு இருக்காப்ல. சொல்லுங்க பரத். நடந்துட்டு இருக்குல்ல, இல்ல நடந்து முடிஞ்சிருச்சுல. பிகாஸ் முடிஞ்சிருச்சு. எப்பவுமே வந்து இந்த டாப்ல இருக்கிற டீம் ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் ஒரு விஷயம் பேசிட்டு இருப்போம். நம்ம அதை பத்தின ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் ரீசெண்டா. இந்த டாப் 2ல முடிக்கிற டீம் ஏன் கப் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க IPL அப்படின்ட்டு. அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி நான் இப்பதான் சொல்லியிருந்தேன், MI நியூயார்க் போன வருஷம் ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டா KCA மகாராஜ் டிராஃபில அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு. 4th பிளேஸ்ல முடிச்ச ஷிவ்மோகா யோதாஸ் அப்படின்ற ஒரு டீம். ஆக்சுவலி அந்த டீம்ல வந்து ஸ்மரன் ரவிச்சந்திரன் கேப்டன்சில தான் வந்து லீக் ஸ்டேஜ்ல எடுத்துட்டு போய் ஜெயிச்சிட்டு வந்தாங்க. ஓகேவா? ஆனா செமிஃபைனல்ஸ்க்கு முன்னாடி ஒரு மேட்ச் முன்னாடி பார்த்தா அவருக்கு ஒரு இன்ஜுரி. அதனால he was no longer part of the team. வெளியே போயிட்டாரு. அந்த டீம் அவ்வளவுதான் தோத்துவாங்க அப்படின்னு நினைச்சேன். எலிமினேட்டர் ஜெயிச்சாங்க, குவாலிஃபயர் 2 ஜெயிச்சாங்க. ஃபைனல்ஸ் அகைன்ஸ்ட் தி இன்ஃபார்ம் பெங்களூர் பிளாஸ்டர்ஸ் who have lost only one game in the group stage. சரியா? குரூப் ஸ்டேஜ்ல ஒரே ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் தோத்து தான் வந்தாங்க உள்ள. அவங்க கிட்ட ஃபைனல்ஸ் ஆடி 190ன்ற ஒரு ஹிமாலய இலக்கு. அந்த பிட்ச்ல கொஞ்சம் கஷ்டம். ஸ்டார்டிங்ல ஒரு 6 ஓவர்ல 2 விக்கெட் போயிடுச்சு. அவ்வளவுதான்ப்பா கதை முடிச்சு நினைச்சிட்டு இருக்கும்போது லவ்னீத் சிசோதியா அலாங் வித் த நிறைய நோட்டபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் அங்கங்க அர்சில் தர்மானி அப்படின்னு 2-3 பேர் வந்தாங்க, திடீர்னு அடிச்சாங்க. அன்வீஷ் ஒருத்தர் அன்வீஷ் கேவி அப்படின்ட்டு என்டையரா பார்த்தோம்னா கடைசியில 20th ஓவர்ல மேட்சை சேஸ் பண்ணி முடிக்கிறாங்க. த மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் வின்னர்ஸ் இன் மை ஒப்பீனியன். சத்தியமா எதிர்பார்க்கல. நான் மீதி இருக்கிற 3 டீம் ஆச்சுன்னா நான் எதிர்பார்த்திருப்பேன். ஓகேவா? பெங்களூர் பிளாஸ்டர்ஸ் ஆஃப் கோர்ஸ் த ஃபேவரட், அவங்க டாப்ல இருந்தாங்க. பெங்களூர் டிராகன்ஸ் வந்து கருண் நாயர், ஸ்ரேயாஸ் கோபால் அந்த டீமே நல்லா இருந்துச்சு. அவங்க ஜெயிச்சிருப்பாங்க எதிர்பார்த்தேன். அவங்களும் ஜெயிக்கல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல் மைசூர் வாரியர்ஸ் டீம் பேசிக்கா அந்த டீம் கருண் நாயர், ஸ்ரேயாஸ் கோபால் இருக்கிறதுனாலதான் நல்லா டீம். ப்ரோ இந்த மாதிரிலாம் பேசாத ப்ரோ. இதுல தெரியுது தற்கூரி மாதிரி பேசுறியா ப்ரோ. டொமஸ்டிக் பாத்துட்டு வந்து பேசுறோம் கமெண்ட் பண்ணுவான். பொன்ராஜ், நவீன் 2 பேரும் கமெண்ட் பண்ணுவாங்க. பொதுவா சொல்றேன், இப்போ வந்து அவங்க அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க. மத்த ஃபார்மேட்ஸ்ல டொமஸ்டிக்ல எப்படி விளையாடுறாங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. பாக்குறப்ப நீ சொல்றப்பதான் தெரியும். சூப்பரான ஃபார்ம்ல இருந்தாங்க. ஆக்சுவலி அன்பார்ச்சுனேட்லி அவங்க 2 பேரும் மட்டும் தான் ஃபார்ம்ல இருந்தாங்க. அதுதான் அந்த டீமோட பிரச்சனை. பட் ஓகே, வாட் எவர், அவங்க தோத்துட்டாங்க. ஆக்சுவலி நிறைய யங் டேலண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம சமித் டிராவிட் பத்தி பார்த்தோம்ல, பெங்களூர் பிளாஸ்டர்ஸ் டிராவிடோட பையன் அப்படின்ட்டு. சித்தார்த் அகில் அப்படின்னு வந்து பெங்களூர் டிராகன்ஸ் ஒரு பிளேயர், அவரும் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லயுமே நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் அகைன் அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். சிவமோகா யோதாஸ் ஜெயிச்சிட்டாங்க. அதான் வந்து எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதே மாதிரி தெலங்கானா T20 போயிட்டு இருந்துச்சு. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து சாம்பியன்ஸ் ஹைதராபாத் சாம்பியன்ஸ் பேர்லயே வச்சிருந்தாங்க சாம்பியன்ஸ். தே பிகம் தி சாம்பியன்ஸ். ஒரு அக்ரெசிவான ஒரு கேம்பெயின் ஃபார் देम. ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்தாங்க. அந்த ஒரு மேட்சும் பாத்தீங்கன்னா அந்த குவாலிஃபயர் 1 சேம் டீம் கிட்ட தோத்தாங்க. பட் ஃபைனல்ஸ்ல மாதிரி அந்த ஸ்லிப் அப்லாம் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அடிச்சதுக்கிட்டு போயிட்டு கப்பத்துக்கிட்டு போயிட்டாங்க. சோ இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது. நெக்ஸ்ட் உமன்ஸ் செய்திகள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த ஹிஸ்டாரிக் டெஸ்ட் மேட்ச் எவர், ஒரு லார்ட்ஸ்ல வந்து ஒரு உமன்ஸ் டெஸ்ட் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் நடக்குது. எந்த டீமே விளையாடுனது இல்ல, உமன்ஸ் கிரிக்கெட் டீம் வந்து விளையாடுனது இல்ல டெஸ்ட் மேட்ச். சோ இங்கிலாந்தும் சரி இந்தியாவும் சரி 2 உமன்ஸ் டீமே அந்த ஃபர்ஸ்ட் ஆடுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா லார்ட்ஸ்ல எப்பவுமே அந்த ஹார்னர்ஸ் போர்டு இருக்கும், அது ஓப்பனா இருக்கும். எப்பவுமே 100 ரன் அடிச்சீங்க 5 விக்கெட் எடுத்தீங்கன்னா தாராளமா உங்க பேர் அங்க வந்து பதிக்கலாம் அப்படின்ற மாதிரி எந்த உமன்ஸ் கிரிக்கெட் பேருமே இல்ல. ஃபர்ஸ்ட் இட்ஸ் வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் இந்தியன்ஸ் சொல்லலாம். ஒரு இந்தியன் உமன்ஸ் பிளேயரோட பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த போர்டுல வந்திருக்கு. எஸ், கிராந்திகர் வந்து ஒரு 5 விக்கெட் ஹால் எடுத்து அவங்களோட நேம் வந்து பதிக்கிறாங்க. அவங்களே எழுதுறாங்க. அதெல்லாம் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா காமிச்சாங்க. அதுக்கப்புறம் எஸ்டிகா பாட்டியா ஒரு செஞ்சுரி ஒன்று அடிச்சு அவங்களுமே அந்த நேம் வந்து பதிக்கிறாங்க. ஆமா, இட்ஸ் ஐகானிக் மூமெண்ட் ஃபார் டீம் இந்தியா. ஏன்னா அந்த ஆனர் போர்டுல மட்டும் அந்த நேம் வந்து பதிக்கல, அந்த என்டையர் இதுலயே வந்து அந்த எப்படி சொல்றாங்க, அந்த ஒரு அச்சானின்னு வாங்கல, அந்த மாதிரி வந்து ஒரு ஒன் ஃபார் த ஹிஸ்டரி. we have defeated England by an enormous margin. 280 runs மார்ஜின்ல 270 ரன்ஸ் மார்ஜின்ல வந்து ஜெயிக்கிறாங்க. பிக்கஸ்ட் மார்ஜின், அது லார்ட்ஸ்ல போய் அடிச்சிட்டு வரோம் நம்ம. ஆமா, அதுமே வந்து இப்போ எச் ஆயிடுச்சு ஹிஸ்டரியில. லைக் வந்து the first team to win, first women's team to win the test match in Lords அப்படின்ற மாதிரி இந்தியா டீம் வந்து பதிஞ்சிருச்சு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் சோஃபியா கில்சன் அவங்களும் வந்து ஒரு 5 விக்கெட் எடுத்து அவங்க பேரே வந்து ஆனர்ஸ் போர்டுல வந்து பதிச்சிட்டாங்க. பட் இட் கேம் வெரி லேட். அது இங்கிலாந்துக்கு அது வந்து எதுவும் பெருசா யூஸ்ஃபுல் இல்ல. பிகாஸ் அகைன் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய மார்ஜின்ல வந்து தோத்துட்டாங்க இங்கிலாந்து. அண்ட் இங்கிலாந்துன்னு சொல்லும்போது 2 ஜாம்பவான்கள் ஆஃப் இங்கிலாந்து கிரிக்கெட் has retired, officially retired from international cricket. எஸ், ஹெத்தர் நைட் அண்ட் டாமி பேமாண்ட். ஹெத்தர் நைட் பாத்தீங்கன்னா 8017 இன்டர்நேஷனல் ரன்ஸ் வச்சிருந்தாங்க அக்ராஸ் 3 ஃபார்மேட்ஸ். அவங்க வந்து she is retired. and of course ஹெத்தர் நைட்னு சொல்லும்போது இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த ஒரு உமன்ஸ் வேர்ல்ட் கப் நடந்துச்சு, T20 வேர்ல்ட் கப். அதுல செமி ஃபைனல்ஸ் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. அவங்க பார்ட்னர்ஷிப் அலாங் வித் நாட் சிவர் பிராண்ட் தான் வந்து அவங்கள வந்து ரெசரக்ட் பண்ணிச்சு. ஹெத்தர் நைட்டோட இன்னிங்ஸ் அங்க இல்லனா அந்த மேட்சோட வின் கம்ப்ளீட்லி symbolic for England after the top order failure. அவங்க வந்து I'm definitely going to miss her. England is definitely going to miss her duties அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். அடுத்து டாமி பேமாண்ட் கடைசி ஒரு 2-3 வருஷமா ஆக்சுவலி அவங்க டவுன் ஃபால்ல மாதிரி தான் இருந்தாங்க. ஓடிஏலயும் டெஸ்ட்லயும் ஒரு சூப்பரான ஒரு பிளேயர்
பிளேயர் தான். பட் ஸ்டில் லாஸ்ட் 2 இயர்ஸ் கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி காட் த ரிட்டையர்மெண்ட். அவங்க வந்து நீங்க மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு பியூட்டி ஆஃப் 2 டெலிவரிஸ் ஃப்ரம் கிராந்தி கவுட். 2 விக்கெட்டுமே ஆக்சுவலி கிராந்தி கவுட் தான் எடுத்திருப்பாங்க பேமோட 2 இன்னிங்ஸ்லயுமே. அண்ட் ஹெத்தர் நைட்டோட ஃபேர்வெல் மேட்ச் ஃபேர்வெல் இன்னிங்ஸ்லயுமே கிராந்தி கவுட் தான் எடுத்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டட் ஃபேர்வெல வந்து அன்பார்ச்சுனேட்லி கொடுக்க முடியாம போச்சு ஃப்ரம் டீம் இங்கிலாந்து. அண்ட் இங்கிலாந்து சொல்லும்போது ஆக்சுவலி ஸ்னேர் ராணா வந்து 4 விக்கெட் எடுத்திருப்பாங்க. அவங்க 1 விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்தாங்கன்னா அவங்க பேரும் வந்து வந்திருக்கும் மானஸ் போர்ட்ல. ஜஸ்ட் ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. கூட 83 ரன்ஸ் என்னமோ அடிச்சிருப்பாங்க. ஒரு 10 ரன்ல போயிடுச்சு அது மார்ஜின்ல. 17 ரன்ஸ் மார்ஜின். செகண்ட் இன்னிங்ஸ்ல 70 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. அதுவும் 2 50 அடிச்சிருப்பாங்க. ஸ்மிருதி மந்தனாவும் ஒரு 30 ரன்ஸ்ல மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நம்ம திரும்ப எப்படியும் சான்ஸ் கிடைக்காம போயிடும். ஏன்னா இப்ப ரீசெண்டா சொல்லிருக்காங்க லைக் இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தான், லாஸ்ட் மேட்சா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு 2 இயர்ஸ்ல வந்து கண்டிப்பா இன்னொரு மேட்ச் வந்து லார்ட்ஸ்ல வந்து நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு. ஓகே, எஸ்கே பாட்டியா வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணாங்க. ரிச்சா கோஸ் வந்து சில்லிமிட் ஆஃப்ல ஒரு சூப்பரான கேட்ச் கிட்ட இருந்து ரிஃப்ளெக்ஸ் பயங்கரமா வந்து புடிச்சிருப்பாங்க. அசராம புடிச்சிருப்பாங்க அந்த கேட்ச். சூப்பர் கேட்ச், அதை போட்டு பாருங்க. ஆமா, ஆக்சுவலி அவங்க கீப்பிங் பண்ணியே பார்த்துட்டோம், ஃபீல்டிங் பண்ணி பெருசா பார்த்தது இல்ல. அது பார்க்கும்போது ஏமா நீ இவ்வளவு சூப்பரா ஃபீல்டிங் பண்ணுவேன், அப்படி ஃபீல்டிங்கே பண்ணு. ஏன்னா அவங்க கீப்பிங் நிறைய குருமாக்கள் எல்லாம் பண்ணுவாங்க, நம்ம பார்த்திருக்கோம். அதனால வந்து நீங்க ஃபீல்டிங்கே பண்ணுங்க ரிச்சா, நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃப்ரம் தி எபிசோட். அவ்வளவுதான், இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இட்ஸ் ராப் ஃபார் திஸ் வீக்ஸ் வீக்லி அப்டேட். நெக்ஸ்ட் வீக் வந்து அப்டேட்ஸோட நம்ம வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஃபிளமிங் வீடியோ வந்து கோச்சஸ்லாம் நாங்க அலசி ஆரம்பிச்சுட்டு யார் யார் ப்ராஸ்பெக்ட்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராபபிலிட்டி உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம். அதுக்குள்ள வந்து நிறைய அப்டேட்ஸ் சிஎஸ்கேவே வந்து ஏதாவது அப்டேட்ஸ் ஏதாவது விட்டாங்க, கிரிக் பஸ் அவங்க மாதிரி யாராவது அப்டேட்ஸ் விட்டாங்கன்னா அதையும் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்து சேர்க்கிறோம். ஸோ எஸ், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு காத்துக்கொண்டே இருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். சப்ஸ்கிரைபர் கனெக்ட் வந்து வரப்போகுது, கிரிக்கோ டைமண்ட் சப்ஸ்கிரைபர் கனெக்ட். அதுல நீங்க ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மெம்பர்ஷிப் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தாராளமா படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு மெயில் வந்து நீங்க சென்ட் பண்ணலாம். உங்க டாபிக்கோட எந்த டாபிக் வந்து பெஸ்டா இருக்கோ அதை ப்ரையாரிடைஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்துருவோம். ஸோ எஸ், சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.